குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் என்டிஏ சார்பில் களமிறக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனை ஒருமனதாக தேர்ந்தெடுக்க அனைத்து கட்சி தலைவர்களிடம் பாஜக ஆதரவு கோரி வருகிறது. இந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான ராஜ்நாத் சிங் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கோரியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் திருவண்ணாமலையில் செய்தியாளரிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டை சேர்ந்த சிபிஆர் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவது நம் அனைவருக்கும் பெருமை என்று கூறினார். எனவே கட்சி பேதமின்றி தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து எம்பிக்களும் ஒருமனதாக சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதி ஒரு சாதாரண விஷயம். தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிற காரணத்தினால நம்ம கட்சி பேதமின்றி தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் என்டிஏ வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்குமாறு தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஒரு தமிழரை அரசியல் எல்லைகளை தாண்டி எல்லோரும் ஆதரித்தோம் என்றால் அது ஒரு ஆரோக்கியமான அரசியலை ஊக்குவிக்கும் என்றும் நயினார் நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் வேறுபாடுகளை களைந்து சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.